Alhamdulillah. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillahi wa ala alihi wa ashabihi ajma'in ma ba'd. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف الشهر صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சன்மார்க்க நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள், வல்லோர்கள், குறிப்பாக இந்த புனித இரவிலே அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தை அடைய வேண்டும் என்கிற உயரிய சிந்தனையில் அமர்ந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தான் அவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவின் மாபெரும் கிருபையை கொண்டு இந்த வருடத்திற்கான தராவீஹை நல்ல முறையில் நிறைவு செய்து இருக்கின்றோம். அதன் வழியாக நம்முடைய முழு குர்ஆனையும் நிறைவு செய்து இருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதில் இருக்கக்கூடிய தவறுகளை, பிழைகளை அவனுடைய கிருபையின் பொருட்டால் மன்னித்து இதை முழுமையான முறையில் ஏற்றுக்கொண்டு அந்த திருக்குர்ஆனின்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் அமல் செய்வதற்கும் இன்னும் எண்ணற்ற இது போன்ற ரமலானை அடைந்து அதன் வழியாக நாம் இபாதத்துகளை செய்து அவனுடைய திருப்பொருத்தத்தை அடையக்கூடிய நல்ல முஃமின்களாக நாம் ஆகுவதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தான் அவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்றைய தினத்தை பற்றி ஒரு அழகான சூறாவில், சூரத்துல் கத்ர் என்று அழைக்கப்படுகின்ற சூறாவில் இந்த இரவின் முக்கியத்துவத்தை பற்றியும் இதனுடைய சிறப்புகளை பற்றியும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கூறுகின்றான். இந்த ஆயத், இந்த சூரா இறங்குவதற்கான காரணத்தை நாம் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அல்ல, ஒரு சில முறை சஹாபாக்களை அமரச் செய்து அவர்களுக்கு நசீஹத் செய்யக்கூடிய வகையில் இவ்வாறாக சஹாபாக்கள் அமல்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற உயரிய சிந்தனையில் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்களின் வரலாறுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எத்தி வைக்கின்றார்கள். அதாவது ஒரு ஹதீஸில் இவ்வாறாக கூறுகின்றார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ذكر رجلا من بني இஸ்ராயில், பனி இஸ்ராயில் காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதனை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் நினைவு கூர்ந்தார்கள். என்ன நினைவு கூர்ந்தார்கள் என்று சொன்னால், அந்த மனிதன் பனி இஸ்ராயில் காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன் லபிஸ ஸிலாஹ ஃபீ ஸபீலில்லாஹி அல்ஃப ஷஹரின், அதாவது போருக்கான ஆடைகளை அணிந்து கொண்டு 1000 வருடம் அல்லாஹுவின் வழியில் ஜிஹாத் செய்யக்கூடியவனாக இருந்தான். 1000 வருடங்கள் ஒரு மனிதன் அல்லாஹுவின் பாதையில் ஜிஹாத் போர் செய்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு நன்மைகளை அவர் அடைந்து கொள்ள முடியும் என்று கூறக்கூடிய சமயத்தில் சஹாபாக்கள் எல்லாம் அந்த விஷயத்தை கேட்டு மிகவும் ஆச்சரியப்படுகின்றார்கள். ஆச்சரியப்பட்டதற்கு பிறகு அந்த சமயத்தில் மின்தாலிக ஃபஅன்ஸலல்லாஹு இந்த சூரா ஹாதிஹில் சூரா, அதாவது அந்த அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வழியாக இந்த சூராவை இறக்குகின்றான். அது எப்படி சாத்தியம்? அதாவது சஹாபாக்களுக்கு ஒரு சில சந்தேகமும் கூட, அது எப்படி 1000 வருடம் முழுமையாக ஒரு மனிதன் ஜிஹாதில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும் என்று, அப்ப அந்த அளவிற்கு அல்லாஹ் அவர்களுக்கான வாழ்நாளை கொடுத்தானா என்று கேட்கக்கூடிய சமயத்தில், சந்தேகிக்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த சூராவை இறக்குகின்றான். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், நிச்சயமாக இந்த திருக்குர்ஆனை நாம் ஃபீ லைலத்தில் கத்ர், லைலத்துல் கத்ர் என்று அழைக்கப்படுகின்ற லைலத்துல் கத்ர் என்று சொன்னால் ஒரு கண்ணியமான, மகத்துவம் வாய்ந்த ஒரு புனிதமிக்க இரவு. இந்த இரவிற்கு கண்ணியம் நிறைந்த, புண்ணியம் நிறைந்த, இது போன்ற பல அர்த்தங்களை நாம் சொல்லலாம். இந்த இரவில் தான் நான் இந்த திருக்குர்ஆனை இறக்கினோம் என்பதாக கூறிவிட்டு, வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு?
அதனுடைய மகத்துவம் என்ன என்று நீங்கள் அறிவீர்களா என்று அல்லாஹ் இந்த கேள்வியை அவனே கேட்டுவிட்டு அதற்கான விளக்கத்தை பின்வருமாறு கூறுகின்றான். உமா அதுராக ஃபீ லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இந்த லைலத்துல் கத்ர் என்று அழைக்கப்படுகின்ற இரவு இருக்கிறது, இது 1000 மாதங்கள் அல்ல, கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை காட்டிலும் சிறந்த. ஏனென்று சொன்னால் மேலே கொடுத்த, அதாவது ஒரு பனி இஸ்ராயேல் காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதனின் உதாரணத்தை கூறும் பொழுது 1000 மாதங்கள் ஒரு மனிதன் அல்லாஹுவின் வழியில் போர் செய்கிறான் என்று சொன்னால் அந்த 1000 மாதங்களையும் காட்டிலும் ஒரு சிறந்த இரவை நாம் உமக்கு இலகுவாக வழங்கி இருக்கின்றோம், இந்த இரவின் ஒரு வழியாக அமல் செய்வதன் வழியாக என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த முழு நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் நமக்கு இலகுவாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். இதே போல இன்னொரு சம்பவம், இதே பனி இஸ்ராயேல் காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதனை பற்றிய உதாரணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் இவ்வாறாக கூறுகின்றார்கள். கான ஃபீ பனி இஸ்ராயேல் ரஜுலுன் யகூமுல் லைல் ஹத்தா யுஸ்பிஹ ثم بالجهاد அது, அதாவது ஒரு மனிதன் என்ன செய்றார் அப்படின்னு சொன்னா, பனி இஸ்ராயேல் காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் யகூமுல் லைல், அதாவது ஹத்தா யுஸ்பிஹ காலை உதயமாகும் வரை, அதாவது மாலை தோன்றியதிலிருந்து காலை உதயமாகும் வரை ஒரு மனிதன் யகூமுல் லைல் நின்று இறைவனை வணங்கிக் கொண்டே இருக்கின்றார். எத்தனை வருடங்கள்? 1000 வருடங்கள் என்பதாக. பிறகு பகல் ஆனதற்கு பிறகு அந்த மனிதர் என்ன செய்கின்றார், தன்னுடைய போர் கவசங்களை மாட்டிக்கொண்டு காலையிலிருந்து மாலை சூரியன் மறையும் வரை அவர் அல்லாஹுவின் வழியில் போர் புரிகின்றார். இது எப்படி சாத்தியம் என்று கூறக்கூடிய சமயத்தில், அப்ப ஒரு 1000 வருடம் ஃபுல் பேக்கேஜா ஒரு மனுஷன் இபாதத் செஞ்சா, இந்த அளவு நைட்டு ஃபுல்லா இரவு வணங்குறாரு, பகல் ஃபுல்லா அல்லாஹ்வின் வழியில போர் செய்யறாரு அப்படின்னா அப்புறம் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை அவர் அடைந்து கொள்ள முடியும் என்று சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய சமயத்தில், இந்த நன்மைகளை நாம் அடைந்து கொள்ள முடியாதா? ஏனென்று சொன்னால் இதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய வரலாறுகளை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது நூஹ் நபி கிட்டத்தட்ட 950 வருடங்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 1000 வருடம் வாழ்ந்திருக்கின்றார்கள். எண்ணற்ற நபிமார்கள் 300, 400, 500 என்று வாழக்கூடிய சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கான வயது வரம்பு இருக்கிறது 60க்கும் 70க்கும் மத்தியில் என்று கூறக்கூடிய சமயத்தில் நமக்கு வழங்கப்பட்ட ஆயுள் காலமோ 60 காலங்கள். இதில் எப்படி நாம் 1000 வருடம் இபாதத் செய்த நன்மைகளை அடைய முடியும் என்ற ஒரு உயரிய சிந்தனையில் அந்த நன்மைகளை முழுமையாக நாமும் அடைய வேண்டும் என்ற கவலையின் வெளிப்பாடாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உம்மத்திற்கு மிக இலகுவாக இது போன்ற ஒரு சில தினங்களை நீங்கள் பயன்படுத்துவதன் மூலம் அந்த 1000 மாதங்களை காட்டிலும் நீங்கள் அதற்கான நன்மைகளை நீங்கள் இலகுவாக அடைந்து கொள்ள முடியும் என்கிற விஷயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு மிகப்பெரிய அருட்கொடையாக மிகப்பெரிய பொக்கிஷமாக நமக்கு வழங்கி இருக்கின்றார். கிட்டத்தட்ட 83 வருடங்கள் 4 மாதங்கள், 1000 மாதத்தை எக்ஸாக்டா கால்குலேட் பண்ணணும்னு சொன்னா, ஆனால் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், அது 1000 இருக்கலாம், 2000 மாதங்களாக இருக்கலாம், 10,000 மாதங்களாக இருக்கலாம். அல்லாஹுவின் பாதையில் அவன் நம்மை ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால், முழுமையான முறையில் நம்மை மன்னித்து விட்டான் என்று சொன்னால் 1000 மாதங்கள் செய்ய வேண்டிய அமல் முக்கியம் அல்ல. ஒரு வக்து செய்ததற்கான அமலுக்கான கூலியை கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதன் வழியாக கூட அவனுடைய மக்ஃபிரத்தின் வழியாக அவனுடைய கிருபையை மேன்மைப்படுத்தும் பொறுத்து நம்மை நமக்கு அதற்கான நன்மைகளை முழுமையாக நமக்கு வழங்கக்கூடியவன் இறைவன். அப்ப இன்னொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறாக கூறுகின்றார்கள். இதே பனி இஸ்ராயேல் கோத்திரத்தார்களை பற்றி கூறக்கூடிய சமயத்தில் ذكر ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமன் அர்பாத்தமின் பனி இஸ்ராயேல், 4 விதமான நபர்கள் பனி இஸ்ராயேல் காலத்தில் தோன்றினார்கள். அந்த 4 பேருமே யாருன்னு சொன்னா நபிமார்கள் தான். அவர்கள் அபதல்லாஹு சமானீன சனா, சமானீன் சொன்னா 80 வருடங்கள், 80 வருடங்கள் 4 விதமான நபர்கள் பனி இஸ்ராயேல் காலத்தில் அமல்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது, அதாவது எந்த அளவிற்கு சொன்னா சும்மா வெறும் அமல் மட்டும் செய்யல, அதற்கான விளக்கத்தை கூறுகின்றார்கள். லம் யாசூகு தர்ஃபத் ஐன், அவர்கள் ஒருபோதும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யவில்லை. அந்த 80 வருடத்தில் ஒரு நாள் கூட, ஒரு செகண்ட் கூட அல்லாஹ்வை மாறு செய்யாமல் முழுமையான முறையில் ஒரு மனிதன் அமல் செய்தான் என்று சொன்னால் எவ்வளவு பாக்கியம் நிறைந்ததாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய சமயத்தில் அது யார் யாருன்னு சொன்னா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதே போல ஹிஸ்கில் பின் அஜூஸ் என்று அவர்கள் ஒரு நபியாக இருக்கக்கூடும் என்று வரலாறு கிதாபுகளில் நாம் பார்க்கின்றோம். அதே போல யூஷா பின் நூன்,
இவர்களை பற்றி அல்லாஹ் நேரடியாக குர்ஆனில் சொல்லவில்லை, அவர்களுடைய பெயரை பயன்படுத்தவில்லை. ஆனால் அவர்களுடைய சிறப்பு அம்சத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மூசா நபியின் வரலாறில் பதிவு செய்கின்றான். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட பயணிக்கும் சமயத்தில் அவர்கள் கூட இருந்த ஒரு நபரின் பேர் யூஷா பின் நூன். இவர்கள் எல்லாம் 80 வருட காலம் அமல் செய்யக்கூடியவர்களாக இருந்தார் என்று சொல்லக்கூடிய சமயத்தில் இதெல்லாம் பார்த்து இந்த சம்பவத்தை கேட்டு சஹாபாக்கள் எல்லாம் உறைஞ்சு போய் ஆச்சரியப்பட்டிருக்கக்கூடிய சமயத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தோன்றுகின்றார்கள். தோன்றிவிட்டு அவர்கள் இவ்வாறாக கூறுகின்றார்கள், யா முஹம்மத், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து, யா முஹம்மத், அஜபத் உம்மத்துக மின் இபாததி ஹாஉலாய் நஃபர் 80 சனா. உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? இந்த 80 வருடத்தை காட்டிலும் நன்மை செய்யக்கூடிய இபாதத் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று சொல்லிவிட்டு ஃபஅன்ஸலல்லாஹு ஹாதிஹி சூரா என்று சொல்லிவிட்டு இந்த இன்னா அன்ஸல்னாஹு சூராவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி காட்டுகின்றார்கள். அதன் வழியாகத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஒரு இரவின் வழியாக நாம் 1000 மாதங்களுக்கும் தாண்டியும் நாம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்மால் பெற முடியும். ஆனால் அது இந்த இரவுதான் என்பதற்கான சாத்தியக்கூறுகளை பார்த்தோம் என்று சொன்னால் பெரும்பாலான உலமாக்களின் கூற்றுப்படி 27ஆக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறதே தவிர உறுதியாக்கப்படவில்லை. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, 27 ஒரு நாள் வழங்கிட்டா போதும்னு இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் ரமலானுடைய கடைசி 10 நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்று சொன்னால் அதில் லைலத்துல் கத்ரை தேடிக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். இன்னும் குறிப்பாக லைலத்துல் கத்ர ஸ்பெசிபிக்கா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டி கொடுத்தான். ஒரு கனவின் வழியாக அவர்களுக்கு அல்லாஹ் காட்டி கொடுத்தான். ஆனால் அது அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது. அதற்கான காரணங்கள் என்னவென்று சொன்னால், அதாவது ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அதாவது அர்சல்த லைலத்துல் கத்ர் எனக்கு அறிவிக்கப்பட்டது, எனக்கு காட்டப்பட்டது. லைலத்துல் கத்ர் இந்த அன்னைக்கு தான் காட்டப்பட்டுச்சு. அப்ப என்ன செஞ்சாங்க அப்படின்னா, சும்மா ஐகதனி பாத் அஹ்லி, என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் என்னை அந்த சமயம் பார்த்து என்னை எழுப்பி விட்டார்கள். சும்மா அதாவது நுசியத்துஹா அப்படின்னு சொல்றாங்க. அந்த அவங்க சடனா என்னை எழுப்பி விட்டதனால என்னாச்சு, எனக்கு அது எந்த நாளுங்கிறது மறக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிறகு என்ன சொல்றாங்க, ஃபல்தமிசூஹா ஃபில் அஷரத்தில் கவாபிர், எனவே நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், ரமலானுடைய இறுதி 10 நீங்கள் அதை தேடிக் கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இன்னொரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணர்த்தப்பட்டது, இது இந்த நாள் தான். அந்த விஷயத்தை சஹாபாக்கள்கிட்ட சொல்லணும்னு ஆவலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் 2 நபர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த 2 நபர்கள் சண்டை போட்டதன் விளைவாக அதுல அந்த சமயத்தை பார்த்து என்ன செஞ்சிருச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது மறக்கடிக்கப்பட்டு விட்டது. அவர்கள் ஒருவேளை சண்டை போடாமல் இருந்திருந்தார்கள் சொன்னால் நாம் அந்த நாளை குறிப்பாக அடைந்திருப்போம், அந்த நாளின் விளைவாக நாம் அதுல முழுசா அமல் செஞ்சிருப்போம். ஆனால் இது மறக்கடிக்கப்பட்டதில் அல்லாஹ் ஒரு ஹைரை வைத்திருக்கின்றான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். என்ன செய்வோம், குறிப்பாவே நம்ம என்னதான் நம்ம கிட்ட வாழைப்பழத்தை உரிச்சு கையில கொடுத்தாலும் அதை ஊட்டி விட யாராச்சும் மாட்டாங்களாங்கிற நாம் ஒரு சில நேரங்களில் ரொம்ப இலகுவாக எல்லாத்தையும் அடையணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் நாம், இல்லையா? அல்லாஹ் எல்லா வழியை காட்டி கொடுத்தாலும் கூட நாம் அதை பின்பற்றுவதில் மிகவும் பொடுபோக்காக இருக்கின்றோம். அதன் விளைவாகத்தான் அது மறைவாகவே இருக்கின்றது. ஒருவேளை இந்த நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன செய்வோம், 2 வருஷம் செய்வோம், 3 வருஷம் அமல் செய்வோம், அதுக்கப்புறம் என்ன செய்வோம், 2 வருஷம் செஞ்சிட்டோம்ல அதுக்கான இது போதும், 80 160 ஆச்சு, 160 வருஷம் நன்மை கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், பிறகு பொடுபோக்காக மற்ற நாட்களை போல கழித்து விடுவோம். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் தேட ஆரம்பிங்கள் என்று உற்சாகப்படுத்தினார்கள். அது இந்த நாளா இருக்கலாமா, அடுத்த நாளா இருக்கலாமா, 21 இருக்கலாமா, 23 இருக்கலாமா, 25 இருக்கலாமா, 27, நீங்கள் தேட ஆரம்பிங்கள் என்பதாக அது நீங்கள் அதை தேடும் விளைவாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதற்கான நன்மைகளை உங்களுக்கு தருவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள் நமக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும், இதுதான் அப்படின்ட்டு ஸ்பெசிபிக்கா இந்த ஒரு நாள்ல நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம அதோட இந்த ஒரு நாள் அமல் செஞ்சதோட மூட்டை கட்டிட்டு போயிடக்கூடாது. ஆனா ஏதோ ஒரு வகையில சந்தோஷம், ஏதோ அப்படியாச்சும் மக்கள் நம்ம பள்ளிக்கு கூட்டம் வராங்களே, இந்த ஒரு 27 காரணமா வச்சாச்சும் சாக்கா வச்சாச்சும் அமல் செய்யறதுக்கு பள்ளியில் நிரம்பி வழிகின்றார்களே என்பது ஒரு விதமான சந்தோஷம் தான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய நியத்திற்கு தகுந்தவாறு இன்றே லைலத்துல் கத்ருடைய வைத்து அதை நாம் முழுமையான முறையில் அடைவதற்கான பாக்கியத்தை நமக்கு நசீபாக்கி தருவானாக, ஆமீன். எனவே அன்பிற்கும் பெருகனை திரு முரித்தான் அவர்களே, இதில் ஒரு விஷயம் ஒளிந்திருக்கிறது. என்னன்னு சொன்னா,
எப்பொழுது இரண்டு முஃமின்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இவ்வாறாக கூறுகின்றார்கள், இன்னல் அப்த ல யுஹ்ரமு ரிஸ்க பிதம்பி வ யுஸீபுஹு. அதாவது நிச்சயமாக ஒரு அடியான் அவன் பாவம் செய்யும் பொழுது, பாவத்தில் ஈடுபடும் பொழுது அவனுக்கான ரிஸ்க் தடை செய்யப்படுகிறது என்பதாக கூறினார்கள். இதுல என்ன நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அமல் செய்யறதுக்கு நிறைய பேர் அனுமதிக்கிறது இல்ல. மார்க்க விஷயங்களை பேசுகின்றோம் என்ற பேச்சில், மார்க்க விளக்கங்களை அளிக்கின்றோம் என்கிற ஒரு சிந்தனையில், எனக்கு என்னுடைய அறிவுக்கு இது தோன்றவில்லை என்கிற ஒரு 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 குறுகிய மனப்பான்மையின் விளைவாக நன்மை செய்யக்கூடியவர்களையும் தடுக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் இன்று சர்வசாதாரணமாக பார்த்து வருகின்றோம். தேவையில்லாத விவாதங்கள் வழியாக, தேவையில்லாத சண்டை சச்சரவுகளின் வழியாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். அவரவருடைய அமல் அவரவர்களுக்கு, அதற்கு கூலி கொடுக்கக்கூடியவன் இறைவன். நாம் ஒருபோதும் இன்னொரு மனிதன் செய்யக்கூடிய அமலுக்கு தடையாக ஒருபோதும் இருந்துவிடக் கூடாது. இதனால் என்ன ஏற்படும்? அவனுக்கு தனிப்பட்ட முறையில் அவனுடைய ரிஸ்க் தடை செய்யப்படாது, ஒட்டுமொத்த முஃமின்களுக்கான ரிஸ்க்கும் தடை செய்யப்படும். 10 பேர் இருக்கிற இடத்துல, ஒத்துமையா இருக்கிற இடத்துல ஆளாளுக்கு சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க, 10 பேர் 10 விதமா போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா எங்க ஒற்றுமை இருக்கும்? ஒற்றுமை இருந்தால் தானே அங்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு விஷயத்தை நாம் முடிவாக எடுத்து சொல்லும் பொழுது அதற்கான தீர்வுகள் இலவாக கிடைக்கும். அப்பதானே நம்மளுடைய ஒரு முஸ்லிம் ஒரு நல்ல சமூகமாக, நல்ல உம்மத்தாக செயல்படும். எனவே அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரித்தான அவர்களே, இதையெல்லாம் நாம் அறிந்து தெரிந்து நாம் நம்முடைய அமல்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதனாலதான் ஹதீஸ்ல இப்படி சொல்றான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வ இஹ்திசாபன். முழு ஈமானோடு, முழு தவாதுவோடு, முழு கனிவோடு எவன் ஒருவன் லைலத்துல் கத்ரை அடைந்ததற்கு பிறகு அதில் முழுமையாக அமல் செய்வானோ அவனுடைய முந்தைய பிந்தைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான முறையில் சொல்லி தந்திருக்கின்றார்கள். நம்முடைய நோக்கம் அமல் செய்வதில் மட்டும்தான் இருக்க வேண்டும். தேவையில்லாத விதண்டாவாதங்கள் பேசுவதை நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் மௌனம் காப்பது ஆக சிறந்தது. ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள், மன் சமத நஜா, எவன் அமைதி காத்தானோ அவன் வெற்றி அடைந்து விட்டான். உனக்கு தெரிந்த மார்க்கத்தை நீ ஃபாலோ பண்ணிட்டு போ, நான் அதுக்கு ஒரு வகையில நான் தடையா இருக்க மாட்டேன் அப்படின்னு செஞ்சுட்டு என்ன செஞ்சிடும்? அமைதி காப்பது சிறந்தது. அல்லது மற்றவர்களுடைய ஹிதாயத்துக்காக நாம் துவா செய்வது ஆக சிறந்தது. எனக்கு ஒரு விஷயம் சரியாப்படுதா, அதுக்கு அல்லாஹ் நேரடியா எனக்கு அதுக்கான விளக்கங்களை தருகின்றானா, யா அல்லாஹ் எனக்கு ஹிதாயத்தை கொடுத்தது போல மற்றவர்களுக்கும் ஹிதாயத் கொடுங்கிற துவா கேட்கறதோட நம்ம நிப்பாட்டிக்கணுமே தவிர அதுல குழப்பம் செய்யக்கூடாது, தர்க்கம் செய்யக்கூடாது, மார்க்க விஷயங்களில் தேவையில்லாமல் பிரச்சனையை நாமே ஏற்படுத்தக்கூடாது. எனவே அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இது போன்ற இரவுகளை பயன்படுத்தியாவது நாம் அமல் செய்வதை பெருக்கிக் கொள்ள வேண்டும். இதுல இன்னும் சொன்னா, அதாவது ஒரு சில அறிஞர்கள் ஒரு அழகான கூற்றை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். என்னன்னு சொன்னா, அதாவது குன் அபுதன் ரப்பானியன், குன் அபுதன் ரப்பானியன் வலா தகுன் அபுதன் ரமதானியன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம அல்லாஹ்க்கு எப்போதுமே விசுவாசம் உள்ள அடியானாக இருக்க வேண்டுமே தவிர, குறிப்பாக ரமலான் மாதத்தை அடைந்ததற்கு பிறகு அந்த குறிப்பிட்ட 30 நாட்களில் மட்டும் முழு விசுவாசத்தை காட்டுறேன்னு இருக்கக்கூடாது. நாம் ரமலானை சரியான முறையில் அடைந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய வெளிப்பாடு மீதம் இருக்கக்கூடிய 11 மாதங்களில் தென்பட வேண்டும். இந்த மாதத்தில் மட்டும் நான் முழுமையாக நன்மை செய்து விட்டேன், மற்ற மாதங்களில் செய்ய மாட்டேன். இந்த மாதத்தில் மட்டும் நான் 5 வக்து தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு தொழுதேன், மற்ற ஏனைய மாதங்களில் தொழ வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதங்களில் மட்டும் நான் சதகா தர்மங்களை செய்தேன், இன்ன பிற மாதங்களில் செய்வதற்கு என்னுடைய மனம் நாடவில்லை. இந்த மாதத்தில் மட்டும் நான் இரவு முழுக்க நின்று வாங்குகின்றேன், மற்ற மாதங்களில் எனக்கு தொழ வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. இந்த மாதத்தில் மட்டும் நான் தஹஜ்ஜுதிற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றேன், ஏனைய தினங்களில் எனக்கு அது தேவையில்லை என்று நாம் குறுகிய வட்டத்துக்குள் நாமே அடைந்து கொள்ளக்கூடாது. அதனால்தான் சொன்னார்கள், குன் அபுதன் ரப்பானியன், உன்னுடைய இறைவனுக்கு நீ எப்பொழுதுமே விசுவாசமாக இரு. குறிப்பிட்ட நாட்கள், ஆமாம் இந்த ரமலான் மாதம் முக்கியத்துவம் வாய்ந்தது, கண்ணியம் வாய்ந்தது, மகத்துவம் வாய்ந்தது. ஒரு நன்மை செய்தால் பல மடங்கு நன்மைகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு வழங்கி தருவான், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் இதில் செய்து விட்டோம், இது போதும் என்று நாமே குறுக்கிக் கொள்ளக்கூடாது இபாதத்துகளை, நம்முடைய அமல்களை. 2 விஷயங்களில் பொறாமை கொள்ள வேண்டும், 2 விஷயங்களின் மீது பேராசை கொள்ள வேண்டும், 2 விஷயங்கள் மீது நாம் ஒருபோதும் திருப்தி அடைந்து விடக்கூடாது. என்ன விஷயங்கள் தெரியுமா? ஒன்னு இல்ம், இன்னொன்னு அமல். ஒன்று இல்ம், மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் ஆசைப்பட வேண்டும், பேராசைப்பட வேண்டும். இது எப்படி அல்லாஹ் ஏன் இதை இப்படி படைச்சிருக்கான், அல்லாஹ் என்ன சொல்ல வராங்கிற தேடல் இருக்கணும். அல்லாஹ் சொல்றால, நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா என்று நம்மளை நிறைய இடங்களில் குர்ஆனில் கேட்கிறாளா? இதை நீங்க சிந்தித்து பார்க்க மாட்டீங்களா?
இதை நீங்க எப்படின்னு யோசிச்சு பார்க்க மாட்டீங்களான்னு கேள்வியை கேட்கனால இது ஏன் அல்லாஹ் இப்படி சொன்னான்? எனவே இல்மை கத்துக்கொண்டு இருக்கக்கூடிய விஷயத்தில் நாம் ஒருபோதும் சடவு அடைந்து விடக்கூடாது. அதில் பேராசை இருக்க வேண்டும், பொறாமை இருக்க வேண்டும். மற்றவர்கள் என்னை காட்டிலும் இல்மில் உயர்ந்தவர்களா இருக்கின்றார்களா, அது எப்படி அவர்களை காட்டிலும் நானும் இல்மை பெருக்கிக் கொள்வேன் என்கிற கர்வமும் என்கிற பொறாமையும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதே போல அமலுடைய விஷயத்தில் என்னை காட்டிலும் அவன் அதிகமாக அமல் செய்கின்றான், அவனை விட நானும் அமல் அதிகமாக செய்து காட்டுவேன். அதற்காக சண்டை போறதில்ல, நம்முடைய மனசுல இருக்கணும் ஒரு போட்டி மனப்பான்மை இருக்கணும். இல்முடைய விஷயத்திலும் அமலுடைய விஷயத்திலும் இந்த இரண்டு விஷயங்கள் இருப்பதன் விளைவாகத்தான் நாம் என்ன செய்ய முடியும்? நாம் இஸ்லாத்தை முழுமையாக விளங்க முடியும், அமல்களை முழுமையாக செய்ய முடியும். குறிப்பிட்ட வட்டத்திற்குள் இந்த டைம் லிமிட்டுக்குள்ள நான் பண்ணிட்டேன், இது போதும், அல்லாஹ் எப்படி நன்மை கொடுத்துருவான்னு நம்மளே என்ன செஞ்சுக்க கூடாது. அல்லாஹ்வே விசாலமா இருக்கும் பொழுது அவன் கொடுக்கக்கூடிய ரிஸ்கை நாம் ஏன் குறுக்கிக் கொள்ள வேண்டும்? அல்லாஹ்வே விசாலமாக மன்னிக்கும் பொழுது நாம் ஏன் நம்மளுடைய மன்னிப்பை குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் கேட்டுக்கொள்வோம் என்று குறுக்கிக் கொள்ள வேண்டும்? அல்லாஹ் எப்போதும் அவைலபிளா இருக்கான்ல, நம்ம ஏன் அல்லாஹ்ட்ட எப்போதும் அவைலபிளா இருக்க மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற கேள்வி நம்முடைய மனதில் எழ வேண்டும். எனவே அன்பிற்கும் பிறகு கண்ணியத்திற்கும் முர்த்தான் அவர்களை இது போன்ற இரவுகளில், அதாவது ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள், மலக்குமார்கள் எல்லாம் அங்கங்கங்க நிரம்பி இருப்பார்கள். எது போல என்று சொன்னால், நீங்கள் ஒரு சாதாரணமா ரோடு ஒரு பட்ட காடு இருக்கு அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய பொடிக்கற்கள் அங்கங்கங்கு கிடக்கும், சிதறி கிடக்கும் இல்லையா? அது போல மலக்குமார்கள் அங்கங்கங்கு சிதறி கிடக்கின்றார்கள். இது போன்ற மஜ்லிஸ்களில் அல்லாஹ்வை பற்றி எங்கு நினைவு கூறுகின்றதோ அது போல இடங்களில் நமக்காக அவர்கள் வந்து இறங்குகின்றார்கள். இன்னொரு ஹதீஸில் இவ்வாறாக வருகின்றது, இந்த ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குமார்களை படையோடு கூட்டி வந்து அமர்ந்து நமக்காக துஆ செய்கின்றார்கள். இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! எனவே இதையெல்லாம் உணர்ந்து நம்முடைய நேரத்தை வீணான வழியில் செலவழிக்காமல், தேவையில்லாத பேச்சுக்களை பேசாமல், இந்த ஒரு இரவின் வழியாக அல்லாஹ் எனக்கு ஹிதாயத்தை கொடு. நம்முடைய ஒரே சிந்தனை என்னவாக இருக்க வேண்டும்? இந்த இரவின் வழியாகவாவது யா அல்லாஹ் எனக்கு ஹிதாயத்தை கொடு, எனக்கு நேர்வழியை காட்டு. இதன் விளைவாக நான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நான் முழுமையான முறையில் நான் உனக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஹராம் ஹலாலை பேணி நடக்க வேண்டும், இபாதத்துகளில் அதிகமாக ஈடுபட வேண்டும், அதிகமாக நான் தொழுகைகளில் ஈடுபட வேண்டும், திருக்குர்ஆனை ஓதக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்ற உயிரை சிந்தனை நம்ம இடத்தில் இருக்க வேண்டும். எனவே அன்பிற்கும் பிறகு கண்ணியத்திற்கும் உரித்தான் அவர்களை அப்பேற்பட்ட ஒரு நல்ல வணக்கஸ்தர்களாக, அல்லாஹ்வை முழுமையாக உட்கொண்டு நாம் அவனை வணங்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகின்றானே இல்லையா? நமக்கு இபாதத்தை பொறுத்த வரைக்கும் டைம் லிமிட்டே கிடையாது. வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், உங்களுடைய நேரம் வருவரை நீங்கள் அல்லாஹ்வை வணங்கி கொண்டே இருங்கள் என்பதாக கூறுகின்றான். உங்களுடைய நேரம்னா என்ன? மவுத் வந்தாதான் நமக்கான எக்ஸ்பயர் ஆச்சுன்னு அர்த்தம். மவுத் வந்தாதான் நம்மளுடைய டைம் முடிஞ்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் என்ன செய்து கொள்ள இருக்க வேண்டும்? எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை வணங்கி கொண்டே இருக்க வேண்டும். வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், அல்லாஹ் சொல்றால, மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதை தவிர வேறு எந்த நோக்கத்திற்காகவும் நான் படைக்கவில்லை என்று சொல்கின்றார். அப்ப அல்லாஹ்வுடைய நோக்கம் தெளிவா இருக்கு, நம்மளுடைய நோக்கம் தான் இங்கு தெளிவு பெற வேண்டும். எனவே அப்பேற்பட்ட ஒரு நல்ல அமல் செய்யக்கூடிய நல்ல முஃமின்களாக நாம் விளங்குவதற்கும், இது போன்ற இரவுகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வதன் விளைவாக அவனுடைய உயரிய சிந்தனை அவன் பொருந்திக் கொள்ள கூட்டியத்தில் ஒருவர்களாக நாம் இருப்பதற்கும், இந்த முழு சமுதாயமும் முஸ்லிம்களாகவும் நல்ல முஃமின்களாகவும் விளங்குவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.